வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சங்கு பூஜை அறையில் சங்கு வைக்கலாமா? வைக்கலாம், சூப்பராக இருக்கும். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, எந்த சங்காக இருந்தாலும் என்ன. வலம்புரி சங்கை பயன்படுத்தி ஒரு வீட்டினுடைய வாசு தோஷத்தை போக்க முடியும். வலம்புரி சங்கில் இதான் ஐயா சங்கு வச்சுருக்கேன். இந்த சங்கில் இந்த முனையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எழுதலாம். இந்த சங்கினுடைய இந்த இடத்துல மார்க்கர் பேனால் உங்கள் ஜாதகத்தை எழுதுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு டெய்லி அர்ச்சனை பண்ணுறதுக்கு சமானம். புரியுதுங்களா? இதை வலம்புரி சங்கு. இப்போ சங்கு இருக்குது, முனை உங்களே பார்த்து இருக்குது. இந்த முனை ஆரம்பம் என்கிட்ட இருக்குது. வலதுகை பக்கம் பள்ளம் இருந்தால் வலம்புரி சங்கு, இடதுகை பக்கம் பள்ளம் இருந்தால் இடம்புரி சங்கு. இதில் ஒரு நாதம் வருது, ஓங்கார நாதம், பூமியோடு இணைந்த நாதம். நாதம்னா நாதவிந்து கலாதீரன்னு யார் பாடுறா? அருணகிரிநாதர் பாடுறார். அப்போ விந்து என்பது ஆண் தன்மை, நாதம் என்பது ஒளித்தன்மை. புரியுதுங்களா? அப்போ பெண்ணுக்கு நாதம் உண்டு, ஆணுக்கு விந்து உண்டு. அப்போ நாத விந்து கலாதீர. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கலையில் வெற்றி பெறணுமா? வலம்புரி சங்கு, ஆமாம் இதான் வலம்புரி சங்கு. இதில் ஒரு பசு நெய்யை விடுங்க, தீபத்தை ஏற்றுங்க. காது மூக்கு தொண்டை சம்மந்தமான 10 வயசுக்குள்ள குழந்தை செல்லு பேசாமல் இருக்கா? காது தொண்டை இருக்குதா? டான்சில் பிரச்சனை இருக்கா? வலம்புரி சங்கில் தீபம் போடுங்க. வலம்புரி சங்கில் தீபம் போடுங்க. ஒரு 42 நாள் போட்டு பாருங்க மாற்றங்கள். அப்புறம் நீங்களே பாருங்க. ஒளியுடன் கூடிய அற்புதமான தீப பெருவெள்ளம், தீப ஜோதி பரபிரம்மத்தோடு இணைந்து எங்கே குறை இருக்கோ அந்த இடத்த சரி பண்ணோம். வலம்புரி சங்கு மகாலட்சுமி அம்சம். வலம்புரி சங்கு பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ பாஞ்சச்சன்னியம்னு பேர். சங்கு நாதத்துக்கு பவர் உண்டு. ஊதும் சங்கு ஊதலாம். இந்த சங்கு வீட்டில் வச்சுருக்கலாம். தீர்த்தத்தை பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி இதெல்லாம் நுணுக்கி பவுடராக்கி வச்சு தீர்த்தத்தை விட்டுட்டு அது பகல் முழுவதும் இரவு முழுவதும் அந்த நாதம் ஓம்னு கேட்டு சத்தமாகி கும்பத்தில் இருக்க கலசமாகி கும்பாபிஷேகமாகி அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்களும் குடிச்சிட்டு தீர்த்தத்தை எடுத்து எல்லாரும் புரோச்சனம் பண்ணால் அசுத்த பாவமெல்லாம் போகும். பேய் பிசாசெல்லாம் அலறிட்டு ஓடும். வலம்புரி சங்குக்கு அவ்வளவு வைப்ரேஷன் உண்டு. புரியுதுங்களா? வலம்புரி சங்கு இருக்கிற இடத்தில் அஷ்டலட்சுமியும் குடியிருக்கும். 11 சங்கு வச்சுக்கலாம், 5 சங்கு வச்சுக்கலாம். வீட்டினுடைய குறைபாடுகளை பொறுத்து சங்கு வச்சுக்கலாம். சங்க பூமியிலே பதிக்கலாம். அதுக்கு பேர் அந்த காலத்தில் வீட்டினுடைய நடு பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் கற்ப பேலை பெட்டின்னு வச்சு சங்கு வச்சுருப்பான். குண்டுமணி வச்சுருப்பான், குண்டுமணிலாம் வச்சுருப்பான். அதில் நவரத்னம் வச்சுருப்பான், பஞ்சலோகம் வச்சுருப்பான், பஞ்ச லோகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி எல்லாம் வச்சு வலம்புரி சங்கும் வச்சுருப்பாங்க. சின்ன சங்கு, பால் சங்கில் சின்னதே வலம்புரியெலாம் இருக்குது. சின்னதில் வலம்புரியில் சிறிய சங்கெல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி சிறிய சங்கு இருக்குது. இந்த மாதிரி சிறிய சங்கு பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பால் சங்கு. இதெல்லாம் பூமிக்கு அடியில் வைக்கலாம். இல்லை வலம்புரி, இந்த மாதிரி வலம்புரி. ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் குற்றம் இல்லாமல் இருக்க முடியாது, கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியாது. புரியுதுங்களா? வாழ்க்கையில் சில அரிய பொருள்களை வைத்துக்கொண்டு எதையாவது பிடிச்சிக்கிட்டு பள்ளத்தில் கிணத்துல விழுந்தவன் எதையாவது பிடிச்சி மேலே வரணும் வாழணும் தானே நினைப்பான். அப்போ இறைவன் என்ன பண்ணுறார்? இந்த மாதிரி பொருள்கள்லாம் கொடுத்துருக்காரு. வலம்புரி சங்கை வச்சு பல ஜெயிக்கலாம். சில பேர் சொல்லுவோம் அதெல்லாம் வச்சுக்க கூடாதும்பாங்க. கொஞ்சம் மேல்பாடி அறிவு குறைவானவர்கள் அப்படி பேசுவார்கள். ஆனால் சங்கில் சில பேர் சொல்லுவான், இது இந்தியா சங்கு இல்லை, இது ஆற்றல். அட எந்த சங்காக இருந்தால் என்னையா? இப்போ என்ன மோசமாக போகுது? எந்த சங்காக இருந்தால் என்ன? வெளிநாட்டு பணம் இருக்குது, அங்கே போனால் அந்த நாட்டை நான் இந்தியாவுக்காரன், அங்கே சுதேசி, அந்த நாட்டுக்கு போனால் அந்த பணத்தை தொடமாட்டேன், அந்த போன்ற ட்ரெஸ்ஸை தொடமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஜாதி குறித்து, மொழி குறித்து, இனம் குறித்து பேசக்கூடாது. புரியுதுங்களா? ஜாதி குறிக்கக்கூடாது, மதம் பற்றி பேசக்கூடாது. ஆழ்வாய் எடிசன் கண்டுபிடிச்ச பல்பை தானே நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் எவனா கண்டுபிடிச்சான், நாம் இந்துக்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா? அப்படி மனம் பறந்து விரிந்திருக்கணும். கடலில் ஆழமான சக்தியை உடைய அந்த சங்கு மகாலட்சுமியினுடைய அம்சம். பயன்படுத்தி பாருங்கள். வாங்குங்க, எதையோ வாங்குறீங்க. வீட்டில் அலங்காரம் உப்பு சப்புலாம் இருக்குது. வலம்புரி சங்கை வாங்கி வீட்டில் உபயோகித்து பாருங்கள். அப்புறம் ஐயா சொன்னது வரும். சாமி எப்படி விளக்கணும்? கையில் நல்லா விளக்கலாம், துடைக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம், அரிசியில் வச்சுக்கலாம். சங்குக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது, அதெல்லாம் வச்சு அதில் மேலே வச்சுக்கலாம். முனையெல்லாம் வடக்கு பார்த்துருக்கணும், முனையெல்லாம் கிழக்கு பார்த்துருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். குப்புரை வைக்கக்கூடாது. சோட்டானிக்கிற பகவதி அம்மன் கோயிலில் பூஜை முடித்தோடனே அந்த என்ன பண்ணுவாங்க, நம்பூதிரி சங்கில் தீர்த்தத்தை விட்டு வலம்புரி சங்கில் அப்படி தீர்த்தத்தை அப்படி விட்டு அதில் தான் புரோட்சனம் பண்ணுவான். பார்த்துருக்கல?
வாங்கிடுவீங்களே. நன்றி, வணக்கம்.